السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பின் பாடம் நஹ்வு ஹயாத்தின் ஜௌஜியத்தின் சஈதா, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நோக்கி. இந்த பாடநூலிலிருந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கடைசி நிறுத்தங்கள், கடைசியான சில பாடங்கள். இன்றைய காலகட்டத்தில் அரபுகளிடத்தில் இந்த தேவை, இந்த பாடத்திற்கான தேவை அதிகமாக உள்ளது. ஏன்னா நிறைய ஆண்கள் பெண்கள் மணந்து கொள்ள வாய்ப்பில்லாத சூழ்நிலை இருக்கிறாங்க. மணந்து கொள்றதும் இல்லை. ஆண்களும் அப்படி இருக்காங்க, பெண்களும் அதே நிலையில இருக்கிறாங்க. ஆனா நம்ம மக்களிடத்துல அந்த சூழல் குறைவு தான். ஆனா இப்ப அதிகமாகிட்டு வருது. பெண்களும் பெண் பிள்ளைகள் அப்படியே டிலேயாகி மணந்து கொள்ளாமல் திருமணம் செய்யாமல் அப்படியே வாழக்கூடிய ஒரு ஊர்ல 1, 2, 3 இப்படி அதிகமாகி கொண்டே வருகிறது. ஆண்களிலும் இதை போன்ற நிலைகள் வருது. கல்யாணம் பண்ணாமலே அப்படியே என்ன செய்றாங்க, வாழ்றாங்க. அப்படி வாழும்போது சிலர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல வழிகாட்டலில் போறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. இல்லை, ரொம்ப குறைவுன்னு தான் சொல்ல முடியும். ஊர்களில் பார்க்கும்போது ஒன்று அவங்க மனநோயால் பாதிக்கப்பட்டுடுறாங்க, அல்லது ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு சுபிட்சமான மகிழ்ச்சியான நிலை இல்லாமல் விரக்தியான நிலையில காணப்படுறாங்க. சமூகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடியவங்களாக மது அல்லது தவறான வழிகளில் போயிடறாங்க. இந்த நிலையில் உள்ளவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் பாடம் தான் இந்த பாடம். அதே போல நம்ம ஊர்களில் திருமணமாகி கணவனை இழந்து விட்டால் அப்படியே விதவையாகவே தொடரக்கூடிய சில மக்களும் இருக்கிறாங்க. அதில் சிலர் அல்லாஹுக்கு பயந்து இருக்கிறாங்க, சிலர் அல்லாஹுடைய இறையச்சம் இல்லாமல் வழிகேடான நிலைக்கு செல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்ப பொதுவாக கணவன் இல்லாத பெண்கள் அல்லது மனைவி திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு பாடம் இது. வஃபில் ஹிதாம், இறுதியாக வக்ஃபத்துன் முஹிம்மத்துன், மிக முக்கியமான ஒரு நிறுத்தம், நிதானித்து சிந்தித்து படிக்க வேண்டிய பாடம். மாதா லவ் லம் யக்துபில்லாஹு அல் அலீமு அல் ஹக்கீமு, மிக ஞானமிக்கவனான, அல் அலீம் மிக அறிந்தவனான அல்லாஹ் எழுதவில்லை என்றால், லம் யக்துப் எழுதவில்லை என்றால், லக்க ஐயுஹர் ரஜுலு ஆனே உனக்கு, அவ் அல்லது லக்கி ஐயத்துஹல் மர்அத்து பெண்ணே உனக்கு, அஸ்ஸிவாஜ திருமணத்தை எழுதவில்லை என்றால், மாதா நீ எப்படி நடந்து கொள்வாய், நீ எப்படி நடந்து கொள்வாய், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீ என்ன செய்வாய்? அதற்கான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க. திருமணமாகவில்லை அல்லது திருமணமாகி விதவியான நிலையில இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க எப்படி நடந்து கொள்ளணும், மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. அலா குல்லி மின்குமா, உங்கள் இருவரில் ஒவ்வொருவர் மீதும் கடமையாகும். ஐயலம அறிந்து கொள்வது கடமையாகும். அன்னமா கதபல்லாஹு லஹு, அல்லாஹு தஆலா அவருக்கு எதை எழுதினானோ, அது ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு எதை அல்லாஹு தஆலா எழுதி உள்ளானோ, விதியில் எழுதிவிட்டானோ,
ஹுவல் அன்ஃபஉ அதுதான் மிக பயனுள்ளது, வல் அஸ்லஹு அதுதான் மிக மிக நலவானது, மிக நலவானது. இது எல்லா நிலைக்குமே பொருந்தும். அல்லாஹு தஆலா திருமணத்தை எழுதவில்லை என்று சொன்னால், அப்ப திருமணம் நடக்காமல் இருப்பதுதான் அவங்களுக்கு அன்ஃபா மிக பயனுள்ளதாக அல்லாஹ் அதை நாடி இருக்கின்றான். குழந்தை இல்லை என்று சொன்னால் அது அவங்களுக்கு அன்ஃபாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஃபல்லாஹு அல்லாஹு தஆலா ஹுவ அவன்தான் அல் அலீமு பிஹாலிக் உன்னுடைய நிலையை மிக அறிந்தவன், அல் ஹகீமு ஃபீமா கதபலக் உனக்கு எதை எழுதியுள்ளானோ எதை தீர்ப்பு செய்துள்ளானோ அதை மிக அறிந்தவனாக அந்த விஷயத்தில் ஞானமிக்கவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அர் ரஹீமு பிக உன்னை கொண்டு மிகவும் கருணையாளனாக உன் மீது கருணை காட்டக்கூடியவனாக இரக்கம் காட்டக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஃபல்லாஹு அல்லாஹு தஆலா ஹுவ அவன்தான் முகஸ்ஸிமுல் அர்ஸாக வாழ்வாதாரங்களை பங்கிட்டு கொடுக்கக்கூடியவன், வல் அம்வால செல்வங்களையும், வல் அவுலாத பிள்ளைகளையும், வல் அஸ்வாஜ மனைவிமார்களையும் பங்கீடு செய்து கொடுப்பவன் யார்? அல்லாஹ். அவன்தான் திருமணம் பொருளாதாரம் எல்லாவற்றையுமே பங்கீடு செய்து கொடுப்பவன் அவன்தான். வகுல்லு ஷைஇன் அனைத்தும் இன்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில் பிகதரின் ஒரு நிர்ணயத்தில் இருக்கிறது, வபி அஜலி முசம்மா குறிப்பிடப்பட்ட தவணையில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அல்லாஹு தாலா ஒரு நிர்ணயம் ஒரு குறிப்பிடப்பட்ட தவணையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கின்றான். எனவே ஃபல்லதி லம் யுர்ஸக் பிஸ்ஸௌஜதி ஃபித் துன்யா எனவே எந்த ஆண் அவருக்கு திருமணம் இந்த உலகத்தில் கொடுக்கப்படவில்லையோ ஃபஸௌஃப யுஸவ்விஜுஹு அல்லாஹு பிஸ்ஸௌஜதி அல்லாஹு தஆலா அவருக்கு மனமுடித்து வைப்பான், பிஸ்ஸௌஜதி மனைவியை, அல்லதி யுஹிப்புஹா வ யுரீதுஹா அந்த மனிதன் விரும்பக்கூடிய அந்த ஆண் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய பெண்ணை மணந்து வைப்பான், மனமுடித்து கொடுப்பான். ஃபில் ஆஹிரா மறுமை நாளில். வல்லத்தி லம் துர்ஸக் பிஸ்ஸௌஜி ஃபித் துன்யா இந்த உலகத்தில் எந்த பெண்ணுக்கு கணவனை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லையோ ஃபஸௌஃப யுஸவ்விஜுஹா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அந்த பெண்மணிக்கு மனமுடித்து கொடுப்பான். பிஸ்ஸௌஜி கணவரை, அல்லதி துரீதுஹு வ துஹிப்புஹு ஃபில் ஆஹிரா மறுமை நாளில் அந்த பெண் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு கணவரை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் அந்த பெண்ணுக்கு மனமுடித்து கொடுப்பான். அவங்க யாராக இருக்க வேண்டும்? முஃமின் முஃமினாவாக இருக்கணும், முஃமினான ஆணாக முஃமினான பெண்ணாக இருக்கணும், பெரும் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொண்டவங்களாகவும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கும்போது பொறுமையுடன் இருக்கும்போது அல்லாஹ் அவங்களுக்கு ஆஹிராவில் சிறந்த துணைகளை கொடுப்பான். எனவே வலியஜஅல் குல்லு மின்ஹுமா அவ்விருவர்களில் ஒவ்வொருவரும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஹம்மஹு அல் அவ்வல வல் அஹீர முதலாவது மேலும் இறுதியாவதான அவர்களின் கவலையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எப்படியான கவலையை ஆக்கிக் கொள்ள வேண்டும்? ரிதா மௌலாஹு அன்ஹு, ரிதா மௌலாஹு அன்ஹு அவர்களின் எஜமானான அல்லாஹுடைய பொருத்தத்தை இருவருடைய கவலையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவ்விருவர்கள் ஒவ்வொருவரும் தங்களின்
ஆரம்பமும் இறுதியுமான கவலையாக எதை ஆக்கிக் கொள்ள வேண்டும்? ரிதா மௌலா, எஜமானின் பொருத்தத்தை பெற வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான செயல்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதை கவலையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் வல் யன்ஷகில் ஃபி தலபில் இல்மி, இதான் மிக முக்கியமான வழிகாட்டுதல். இந்த மாதிரியான சூழல் லேட் ஆகுதுன்னு சொன்னா பல பேர் என்ன செஞ்சிடறாங்க? வழி தவறி போயிடுறாங்க, விபச்சாரத்துக்கு போயிடுறாங்க, இன்னும் சமூக சீர்கேடான பாதையின் பக்கமாக போயிடுறாங்க. மது, மாது அல்லது விரக்தியான நிலைகள், இந்த மாதிரி போறது தவறு. டிப்ரெஷன், மன அழுத்தம், மனநோயாளியாக போயிடுறாங்க. இப்போ அந்த மாதிரியான நிலையில உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வழிகாட்டுதல் இல்லவே இல்லை. யாராவது கூப்பிட்டு இந்த மாதிரி வழிகாட்டுறாங்களா, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க, அதை கற்றுக் கொடுங்க. மிக முக்கியமானது. வல் யன்ஷகில், அவர் ஈடுபடட்டும், ஃபி தலபில் இல்மி, மார்க்க கல்வியை தேடுவதிலும், வல் அமலி பிஹி, அதை கொண்டு செயல்படுவதிலும், வத் தஅவதி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு பணி செய்வதிலும், வயன்ஃபஉ கைருஹு பிமா வஹபல்லாஹு லஹு, இப்போ இதன் மூலமாக வயன்ஃபஉ கைருஹு, அவர் அல்லாத மற்றவர்கள் என்ன செய்வாங்க? பயன்பெறுவாங்க. பிமா வஹபல்லாஹு லஹு, அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கல்வியின் மூலமாக. மனைவி இல்லாதனால நிறைய நேரங்கள் கிடைக்கும், வீட்டு வேலைகள் இருக்காது, பொறுப்புகள் இருக்காது. எனவே அந்த நேரங்களை எல்லாம் அவர் மார்க்கத்தை கற்று மக்களுக்கு பரப்பக்கூடிய நிலையில நேரங்களை பயன்படுத்துவாரையானால் அதன் மூலமாக யார் பயனடைவாங்க? மற்ற மக்கள் பயனடைவாங்க. அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய மின் நிஅமின் கஸீரத்தின் லா துஅத்து வலா துஹ்ஸா, எண்ண முடியாத, கணக்கிட முடியாத அதிகமான நிஅமத்துகளிலிருந்து அல்லாஹ் அந்த மனிதருக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் மூலமாக மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? பயனடைவார்கள். எனவே ஃபர்ரிதா பில் கலா பில் கதாஇ வல் கதரி, மிக முக்கியமானது. ஃபர்ரிதா பில் கதாஇ வல் கதரி, கதா தீர்ப்பு, கதர் நிர்ணயம், அல்லாஹ் எதை நிர்ணயித்து எதை தீர்ப்பு செய்து விட்டானோ அதை பொருந்திக் கொள்வது அவசியமாகும். மிக முக்கியமானது. எல்லா நிலையிலும் இது மிக முக்கியமானது. திருமணம் லேட் ஆகுது, அல்லது திருமணம் இல்லை, அல்லது விதவியாயிட்டாங்க, அல்லது மனைவி மௌத்தாயிட்டாங்க, அல்லது குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது, இந்த மாதிரியான சூழல்களில் எல்லாம் அல்லாஹுடைய நிர்ணயத்தை, அல்லாஹுடைய விதியை பொருந்தி வாழ வேண்டும், அதை பொருந்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் கொடுத்த மணப்பெண், அல்லாஹ் கொடுத்த மணமகன், கணவன், மனைவி, அவங்கவுங்க என்ன செய்யணும்? பொருந்தி கொண்டு வாழ பழகி கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். ஃபர்ரிதா பில் கதாஇ வல் கதரி, கதா கதரை பொருந்தி வாழ்வது மின் அஅதமி மா வஹபஹுல்லாஹு லில் அப்தில் முஸ்லிமி, முஸ்லிமான அடியானுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடியதில் மிக மகத்தானதாகும். மிக மகத்தானது எது? அல்லாஹுடைய கதா கதரை, அல்லாஹுடைய விதி நிர்ணயத்தை ஏற்று பொருந்தி நடப்பது அல்லாஹ் முஸ்லிமான அடியானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளிலேயே மிக மகத்தான ஒரு நிஅமத்தாகும். வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, மேலும் மறுமை நாள் அதுதான் கைர், மிக சிறந்தது. வல் அப்கா வ அப்கா, மிகவும் நிலையானது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகு, பணம், வீடு, வாசல், அதிகாரம், பட்டங்கள், பட்டயங்கள் எல்லாமே என்னது? அழிந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். எதுக்குமே என்ன இல்லை? நிரந்தரமே இல்லை. எதுதான் நிரந்தரமானது? சொர்க்கம் நிரந்தரமானது, சொர்க்க வாழ்க்கை நிரந்தரமானது. நஊது பில்லாஹ், நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தீயவர்கள் செல்லக்கூடிய நரகம் அது தீயவர்களுக்கு நிரந்தரமானது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்களில் அல்லாஹுடைய கதா கதரை பொருந்தி
மார்க்கம் காட்டக்கூடிய வழிகாட்டுதலில் சிறப்பாக பயணிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது மிக முக்கியமானது. அவர் வெளிப்படுத்தட்டும் பில் உலமாஇல் அஃபாதில அல்லதீன ஸர்ரஃபு ஜல்ல வக்தஹும் அல்லது ஜுல்ல வக்தஹும் வலியதஸல்ல. இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்முடைய பிரச்சனைகள், கவலைகளை யார்கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பில் உலமாஇல் அஃபாதில், மிக சிறப்பு வாய்ந்த அறிஞர்களிடம் ஒப்படைக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி சூழல் இருக்குது. சும்மா அரையும் குறையுமா உள்ளவங்ககிட்ட வெளிப்படுத்தக்கூடாது. நல்ல கண்ணியமான அறிஞர்களிடம் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அமானிதமான விஷயங்களை, அமானிதத்தை பேணக்கூடிய சிறந்த உலமாக்கள், அவங்கள்ட்ட வெளிப்படுத்த. அப்படி வெளிப்படுத்தும் போது அவங்க என்ன செய்வாங்க சொன்னா சர்ரஃபு ஜுல்ல வக்தஹும், அவர்களுடைய நேரத்தில் மிக அதிகமான நேரத்தை என்ன செய்வாங்க? சர்ரஃபு, அதை அந்த நேரங்களை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற தௌஜிஹாத், வழிகாட்டுதல்களை கொடுப்பார்கள். எப்படி அதை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை கொடுப்பாங்க. லிஹித்மத்தித்தீன், மார்க்கத்துக்கு பணி செய்வதற்காக, வனஷ்ரிஹி, அதை பரப்புவதற்காக, வஇலாஇ கலிமத்தில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹுடைய வார்த்தையை உயர்த்துவதற்காக பெரும்பகுதியான நேரத்தை எவ்வாறு செலவிட வேண்டும் என்ற வழிகாட்டுதலை அவங்க என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. கஅம்சாலில் ஆலிமில் ஜலீல், மிக மகத்தான கண்ணியமான ஆலிம், அறிஞரை போல. அவங்க யாரு? ஷேഖுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை போல. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யலாமா? கல்யாணம் பண்ணல. அல்லதி, அந்த சிறந்த ஆலிம் பெருந்தகை, கதா ஹயாத்தஹு குல்லஹா, அவர்களின் வாழ்க்கை அனைத்தையும் கழித்தார்கள் ஃபி ஹித்மதி தீனில்லாஹி தூன ஜிவாஜின், திருமணமில்லாமல், திருமணம் முடித்து கொள்ளாமல் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு பணி செய்வதிலேயே அவர்களின் வாழ்நாள் முழுவதையும் செலவு செய்தார்கள். வாழ்க்கையே முற்றிலுமாக அல்லாஹுடைய மார்க்க பணியிலேயே கழித்தார்கள். யாரு? ஷேഖுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யத் ரஹிமஹுல்லாஹ். வகனிஅ பிமா கதபஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு எழுதிவிட்டதை கொண்டு அவர்கள் கனிஅ, போதுமாக்கி கொண்டார்கள். வன்ஷகல ஃபி மர்தாத்திஹி, அல்லாஹுடைய பொருத்தமான காரியங்களில் ஈடுபட்டார்கள். அல்லாஹுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ, அல்லாஹ் எதை பொருந்தி கொள்வானோ அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டார்கள். மஅ இஹ்திசாபில் அஜ்ரி இன்தல்லாஹ் யௌமல் கியாமஹ், மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்த நிலையுடன். இது மிக முக்கியமானது. பேருக்கா புகழுக்காக இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து செயல்பட வேண்டும், மார்க்க பணிகளை செய்ய வேண்டும். ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்தன் வாசிஆ. அல்லாஹ் அவர்கள் மீது விசாலமான கருணையை, அன்பை செலுத்துவானாக. قال ابن كثير رحمه الله تعالى في البداية والنهاية. البداية والنهاية, இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதிய பல நூல்கள் இருக்குது. அதில் தாரீஹ், வரலாற்று ரீதியாக எழுதிய நூல்தான் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற நூல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு அவங்க இந்த வரலாற்று தொகுப்புகளை தொகுத்திருக்கிறாங்க. படித்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். தமிழிலும் தமிழாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. قال ابن كثير رحمه الله تعالى في البداية والنهاية. البداية والنهاية என்ற நூலில் இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் ஜில்த் 18 சஃப்ஹா 300
பக்கம் 300 குறிப்பிடுகிறார்கள். மாத்த இப்னு தைமிய்யத ரஹிமஹுல்லாஹ், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரணித்தார்கள். ஃபகஷஃப்து அன் வஜ்ஹிஹி, அவர்களுடைய முகத்தை விட்டும் அவருடைய முகத்தில் மூடியிருந்த ஆடையை நான் விலக்கினேன். இப்னு தைமியாவுடைய மாணவர் தான் யாருமா? இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ். ஆனா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய தஃப்சீரை எடுத்துக்கொள்வார்கள் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய பிதஅத்வாதிகள். ஆனால் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சாடுகிறார்கள். காரணம், அவர்கள் செய்யக்கூடிய பிதஅத்தை எதிர்த்து அது தவறு என்பதை வெளிப்படுத்திய காரணத்தினால் அதை நம்ம விளங்கணும். பிதஅத்து கூடாது, தர்கா வழிபாடு கூடாது, அனாச்சாரங்கள் செய்வது கூடாது, மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பின்பற்ற வேண்டும் என்ற ஆணித்தரமான கருத்துக்களை அவங்க காலகட்டத்தில் காணப்பட்ட வழிகேடுகளை எதிர்த்து முன்வைத்தார்கள். அவங்க காலகட்டத்தில் அவ்வளவு வழிகேடுகள் காணப்பட்டது. அதையெல்லாம் எதிர்த்து இந்த தர்கா வழிபாடை அதனுடைய தவறுகளை வெளிப்படுத்தி பல புத்தகங்களையும் அதே போல பல ஃபத்வாக்களையும் தொகுத்தவங்க யாரு? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ். அவங்களுடைய மாணவர் தான் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ். ஆனா நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய பிதஅத்வாதிகள் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தவறான முறையில் விமர்சிக்கிறார்கள், அவர்களுடைய தவறை நியாயப்படுத்துவதற்காக. எனவே இதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை விட்டு இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள பின்பற்றாங்க, அவங்களுடைய தஃப்சீரெல்லாம் படிக்கிறாங்க. அப்ப அது அவங்களுடைய இத்திபா அல் ஹவா, மன இச்சையை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரணித்த போது ஃபகஷஃப்து அன் வஜ்ஹிஹி, அவருடைய முகத்தில் இருந்த முகத்திரையை நான் அகற்றினேன். வகப்பல்துஹு, அவர்களை நான் முத்தமிட்டேன். இந்த பழக்கம்லாம் நமக்கு வரணும். தாய் தந்தை வஃபாத் ஆயிட்டாங்க, உயிரோடு இருக்கும்போதே முத்தமிடுறது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு இன்றைய காலகட்டத்தில். பெற்றோர்களும் பிள்ளைகளை முத்தமிடக்கூடிய அந்த அந்த கலாச்சாரம் குறிப்பா நம்ம தமிழ் மக்கள்கிட்ட ரொம்ப குறைந்து விட்டது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கொஞ்சுகிறார்கள், குலாவுகிறார்கள். ஆனால் கொஞ்சம் பிள்ளை ஆயிட்டா அந்த பிள்ளைய ஒரு கண்ணியமான முறையில பேசுறதோ ஒரு முத்தமிடுறதோ அது குறைந்து விடுகிறது. பிள்ளைகளும் பெற்றோரை முத்தமிட வேண்டும், பெற்றோரும் பிள்ளைகளை முத்தமிடுதல், இந்த ஒரு பாச பிணைப்பு இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியரை மரணித்த போது ஆசிரியர் என்ன செய்யறாங்க? முகத்தை அகற்றி அவங்கள்ட்ட முத்தமிடுறாங்க. இதே செயலை யார் செஞ்சாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த போது இதே போல அவங்க செய்தார்கள். وقد علاه الشيب أكثر مما فارقناه, இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை விட்டும் நாங்கள் பிரிந்த போது காணப்பட்ட நரையை விட அதிகமான நரைகள் அப்போது அவரிடத்திலே காணப்பட்டது. வலம் யத்ருக் வலதன் சாலிஹா, நல்ல பிள்ளை அவர்கள் விட்டு செல்லவில்லை. ஏன்னா அவங்க திருமணம் முடிக்கல, குழந்தையை பெற்றெடுக்கவில்லை. யதுஉ லஹு, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளை அவங்க விட்டு செல்லவில்லை. வலாக்கின், மாறாக, எனினும் தரக்க உம்மத்தன் சாலிஹத்தன் ததுஉ லஹு, அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சமூகத்தை விட்டு சென்றுள்ளார்கள் என்று இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அவர்களுடைய மாணவரான இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரணித்த போது கூறிய கூற்றுதான் இந்த கூற்று. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இந்த செய்தி நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, திருமணம், குழந்தையின்மை போன்ற சோதனைகளால் நாம சோதனைக்குள்ளாக்கப்படும் போது அல்லாஹுடைய விதி நிர்ணயத்தை பொருந்தி கொண்டு நேரங்களை மார்க்க பணிகளில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த நூல் நிறைவு பெற்று விட்டது. இருந்தாலும் இந்த மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை தொடர்பாக கூடுதலான சில விஷயங்களை அடுத்த கட்ட வகுப்புகளில் நாம் பார்ப்போம். இது முடித்த பிறகு வேறொரு நூலை நாம் பார்க்கலாம். மீதமுள்ள
இந்த புத்தகத்தில் இடம்பெறாத நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். அதுல ஒன்று மறுமணம். நம்ம சமூகத்தில் விதவை பெண்கள் மறுமணம் செய்வது என்பது இப்ப கொஞ்சம் ஒரு 2 இடத்துல காணப்படுது. பெரும்பாலான பெண்கள்கிட்ட காணப்படாத ஒன்றாக இருக்கிறது. ஆண்களும் அதே போலதான் மறுமணம் செய்வது கிடையாது. ஒரு வயதுக்கு மேல மனைவி வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அந்த ஆண் மகனை எப்படி விதவியாக என்ன செய்கிறார்கள், பிள்ளைகள் வைத்து விடுகிறார்கள். மறுமணம் என்று பேச்செடுத்தால் அங்கு இந்த வயசுல உங்களுக்கு நான் திருமணம் தேவையா என்று அசிங்கப்படுத்தக்கூடிய புரியாத அறியாமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. எனவே மறுமணத்தினுடைய அது தொடர்பான விஷயங்கள். 2வது லேட் திருமணம். இன்னைக்கு பெரிய ஒரு முசீபத்தாக நம்ம உம்மாவில் காணப்படக்கூடிய இந்த ஜெனரேஷனில் காணப்படக்கூடிய ஆபத்தான ஒரு நிலை என்னன்னு சொன்னா, தன்னுடைய ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் லேட் திருமணத்தை பண்றாங்க. இது முந்தைய ஜெனரேஷன் மக்களிடத்துல காணப்படலை. இதற்கு முன்னால நாம மக்கள்கிட்ட கூட அந்த நிலை கிடையாது. முன்கூட்டியே திருமணம் முடித்து சிறப்பாக பல பிள்ளைகளை பெற்றெடுத்து சிறப்பாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னால் இருந்தவங்களும் அப்படி வாழ்ந்தாங்க. ஆனா இந்த பொருளாதார வளர்ச்சி காணப்பட்டு இருக்கக்கூடிய அப்போ பொருளாதார வளர்ச்சியே கிடையாது. இதற்கு முந்தைய ஜெனரேஷன் நம்முடைய உப்பாமார்கள் தந்தைமார்கள் அவங்கெல்லாம் அவங்க ஜெனரேஷன்ல அவங்க காலகட்டத்துல என்ன கிடையாது, பொருளாதார வளர்ச்சி என்பது இப்ப இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்படி இல்லாத காலகட்டத்திலும் சின்ன வயதிலேயே திருமணம் முடித்து 10-11 பிள்ளைகளை பெற்றெடுத்து பேர பிள்ளைகளையும் பார்த்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், பிள்ளைகளுக்கு உரிய வயதில் திருமணம் முடித்து வைக்காமல் தாமதப்படுத்துகிறார்கள். இதனால் ஏராளமான பிரச்சனைகளை சமூகம் சந்திக்கிறது. அது என்னென்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன, தீர்வுகள் என்னென்ன என்ற ஆய்வுகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். அடுத்து 3வது குழந்தையின்மை. குழந்தையின்மை அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்படுகிறது. அதனால அவங்க மார்க்கம் காட்டாத வேறொரு பாதையின் பக்கமாக பயணிக்கிறாங்க. அதனால பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. இன்றைய வகுப்பில் நாம் பார்த்ததை போல குழந்தையின்மை என்பதும் அல்லாஹ்வுடைய கதா கதரில் உள்ளது. அதை ஏற்று புரிந்து அவங்களுடைய நேரங்களை மார்க்கத்தை கற்று அதை பரப்புவதில் மற்ற விஷயங்களில் ஈடுபடும் போது அது ரொம்ப பயனுள்ளதாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக மாறிவிடும். நம்ம பெரும்பாலான உலகத்தை மட்டும் அறிந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, குழந்தை இல்லைன்னு சொன்னா பின்னால வாழ்க்கை என்னவாகும், கடைசி ஒரு குழந்தை இருந்தா தானே 4 பின்னது நமக்கு பார்ப்பாங்க. இந்த மாதிரி அறிவினத்தனமான பேச்சுக்களை பேசி சில மக்களுக்கு என்ன செய்யறாங்க, வழிகாட்டுறாங்க. ஆனா மார்க்கம் எப்படி வழிகாட்டுது என்பதையெல்லாம் நாம தெரிந்து கொள்ளலாம். அதே போல இந்த திருமண வாழ்க்கை தொடர்பாக காணப்படக்கூடிய ஒன்றுதான் குழந்தை பேரு தாமதமாகுதல். இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பேரு தாமதமாகுதல் என்பது அது பெருங்கண்ட ஒரு வியாதி என்பதாக காணப்பட்டு அதை குணப்படுத்த லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்ய வேண்டும் என்று மக்கள் என்ன செய்யறாங்க, போட்டி போட்டு பல மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய அவல நிலை உருவாகி இருக்குது. அப்ப குழந்தை பேரு தாமதமாகுதல் என்பது நோய் இல்லை. அந்த நிலைக்கு மார்க்கம் எப்படி வழிகாட்டுகிறது என்பதையும் பல சந்தர்ப்பங்களை நாம ஆதாரத்தோடு சொல்லியிருப்போம். இதை ஒரு டாபிக் தலைப்பாக வைத்து அதுல அந்த ஆதாரங்களை எல்லாம் கொண்டு இந்த பாடத்தை, இந்த நூலை இதோட நாம நிறைவு செய்து பிறகு அடுத்ததாக வேறொரு நல்ல நூலை நாம் எடுத்து தொடராக நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள உதவி செய்வானாக. இந்த நூல் முடிந்து விட்டது. இந்த நூலில் நன்மைகள் நல்ல விதமாக நடத்தக்கூடிய நிலை இருக்குமேயானால் அது அல்லாஹுடைய தௌஃபீக், அல்லாஹுடைய உதவியால் ஏற்பட்டதாகும். பிழைகள் என்பது மனிதத்தில் ஏற்படக்கூடிய ஒன்று. அந்த மாதிரியான பிழைகள் இதுல இருக்கலாம். அது என் மூலமாக ஏற்பட்டது. அந்த பிழைகளை காணும்போது சுட்டி காட்டுங்கள். அதை நல்ல எண்ணத்துடன் நானும் அதை திருத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவன்தான் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வயதையும் வாய்ப்பையும் வழங்கினான்.
அல்லாஹு தஆலா அதை வாழ்க்கையில் செயல்படுத்த மக்களுக்கு எத்தி வைக்க உதவி செய்வானாக. மறக்காமல் இந்த பாடங்களை எல்லாம் மக்களுக்கு எத்தி வையுங்கள். இந்த பாடத்தில் சில இடங்களில் நான் சில உதாரணங்களை கூறிவிட்டேன். அந்த மாதிரி மக்களை உதாரணப்படுத்தி சொன்னது அது சரியான நிலை கிடையாது. அது மேலோட்டமாக சொல்லியிருப்பேன். ஆனால் நாம் அந்த மேலோட்டமான உதாரணங்களை மற்ற மக்கள்கிட்ட சொல்ல வேண்டாம். பொதுவாக இடம்பெறக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணங்களை மேற்கோள் காட்டும் போது யாரையும் சுட்டி காட்டுதல் இருக்கக்கூடாது. பொதுவானதாக அந்த உதாரணங்களை நாம் என்ன செய்யலாம், பொதுவானதாக அணுகலாம். அதை இன்னும் துல்லியமாக மக்களிடத்துல காணப்படும் அந்த பாதிப்புகளை துல்லியமான நிலையில் சொல்வதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என் மூலமாக ஏற்பட்ட பிழைகளை மன்னிப்பானாக. அவனிடத்திலே நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன். இந்த அமலை ஏற்றுக்கொள்ள அவனிடத்திலேயே நான் இறைஞ்சுகின்றேன். அல்லாஹு தஆலா என்னுடைய பாவங்களையும் என்னுடைய ஆசிரியர்களுடைய பாவங்களையும் பெற்றோருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. இதில் கலந்து கொள்ளக்கூடிய தங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த அமலை ஏற்றுக்கொள்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.